everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்ட் மெசேஜ். சம்திங் யூனிவர்ஸ் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன மெசேஜ்? இது வந்து ஒரு குயிக்கான ஒரு அர்ஜென்ட்டான ஒரு மெசேஜாக கூட நம்ம வச்சுக்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, this one, செல்ஃப். தெரியுதா? வெயிட். Yes. Okay. Pile number 2, this wonderful Labradorite pendant, my favorite. The shiny-ana pendant. Okay, shiny. Therida shine agaradu. Yes. Then pile number 3, harmony. Okay. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. More than 1 பைல் தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னும் ஒரு குயிக் மெசேஜ், லைக் அர்ஜென்ட் மெசேஜ் மாதிரி. ஓகே. ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் செல்ஃப் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஓகே. ஸோ என்ன மாதிரியான ஒரு அர்ஜென்ட் அண்ட் குயிக் மெசேஜ் பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு சொல்றாங்க? Okay, got Queen of Cups. It's very positive. Papo. Yes, Star card. Okay, Seven of Sword. Okay, Strength. Sun. That's it. Okay, very good. And back deck is King of Sword, King of Pentacles, World card. Oh, wonderful. Okay, pile number 1. உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு யூனிவர்ஸோட அர்ஜென்ட்டான ஒரு குயிக் மெசேஜ். ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஒரு குட் நியூஸ் அண்ட் குட் வைப் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏஞ்சல் ப்ரெசன்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களை சுற்றி வந்து ஆக்சுவலி யூ ஆர் ப்ரொடெக்டட். ஏதோ ஒரு ஏஞ்சல், உங்களோட கார்டியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு அது விசிபிளாக இருக்குது, ஒரு சில பேருக்கு அது இன்னும் கொஞ்சம் தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அந்தந்த ரைட் டைமில் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று யோசிக்கிறீங்க, அந்த டைமில் ஒரு ஏஞ்சல் நம்பரை பார்க்குறீங்களா, ஏதோ ஒன்று பார்க்குறீங்க. ஸோ பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் இன்னும் உணரலை. ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்க வராங்க, உங்களுக்கு அந்த சைன்ஸும் அனுப்புகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் ஏன் வந்து கவனிக்க மாட்டேங்கிறீங்க? ஏஞ்சல் நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஒரு சில சைன்ஸ் வர்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் கிடைக்காது. பட் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப பிளெஸ்டான ஒரு பர்சன். ரொம்ப ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. பட் இருந்தும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கல ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆல்சோ வருதுங்க. ஏதோ பயம் மனசில் இருக்குன்னா பயப்பட வேண்டாம், நீங்கள் ப்ரொடெக்டட். ஓகேங்களா? ஸோ யாராலையும் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால முடியாது. ஓகே, அந்த பயத்தை தூக்கி போட்டுருங்க. மனசுக்குள்ள 1000 கேள்வி, 1000 போராட்டங்கள் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வேண்டாம், பி ஸ்ட்ராங். நீங்க வந்து பிசிக்கலி ஒரு சில பேர் வந்துட்டு ஜிம் போயிட்டு நல்லா பிசிக்கலி ஃபிட்டா கூட நீங்க இருக்கலாம். பட் அவுட் சைட் அப்பியரன்சஸ்ல ஃபிட்னஸ் வேண்டாம். பட் ஃபிட்னஸ் இஸ் குட். பட் ஆனால் உங்களுக்குள்ள உங்களோட இன்சைடு அது ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட்டா இருக்கணும். ஓகே.
பி ஸ்ட்ராங். சி இந்த ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ்ங்க. இந்த ஒரு மோஸ்ட்லி இந்த ஜூன் அண்ட் ஒரு ஜூலைல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு வண்டர்ஃபுல் ஒரு குட் சோல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் எல்லா விதத்திலையுமே. ஓகேங்களா? ஸோ கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயமாக வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒரு குழப்பத்தில் நீங்க இருக்கலாம். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் கூட ரொம்ப ஏதோ ஒரு மனக்குழப்பம், பயம். கரெக்டா தான் போறீங்க, ஆனா நீங்க போற பாதை எதிர்காலத்துக்கு கொண்டு போகுதான்னு தெரியல. நான் போறேன், கரெக்டா தான் இருக்கேன், கெரியரு கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆகுறேன், பட் ஆனா இது வந்து எதிர்காலத்துக்கு இது இப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு பயம். உங்க மேல இருந்த அந்த நம்பிக்கை போயிடுச்சு. யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப வந்து பயமூர்த்தி வச்சிருக்காங்க. நல்லது சொல்றேன், அட்வைஸ் பண்றேன்னு நீங்க கரெக்டா இருந்த உங்களை வந்து இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ கரெக்டா உங்க ட்ராக்ல போயிட்டு இருந்த நீங்க இப்போ கொஞ்சம் ஸ்டக் ஆகியிருக்கீங்க. அதனாலதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த டைம்ல வந்து ஸ்டக் ஆகாத, ஜஸ்ட் கோ, கரெக்டா தான் போற, your path is clear, blessed. ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை, இன்னும் கொஞ்சம் போல்ட்னஸ் தேவை. ஓகேவா? சி ஒரே ஒரு விஷயம் தான், உங்களோட பாதையில பாத்தீங்கன்னா உங்களோட ஜேர்னில நிறைய தடங்கள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரத்தான் செய்யுது. அதை பார்த்துட்டு உட்காராத, ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தைரியமா போ. இந்த ஒரு போல்ட்னஸ் தான் வந்து தேவை. ஒரு சில பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, உங்களை சுத்தி இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு உதவிக்கு நிக்குதா அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி இருக்காது. ஆனா புது உறவுகள் தான் வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யறதாக இருக்கட்டும், ஒரு நல்ல மனசோட உங்களை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கட்டும், அது எல்லா பிளெஸ்ஸிங்ஸ், எல்லா ஹெல்ப்புமே வந்துட்டு நியூ ரிலேஷன்ஷிப், நியூ பாண்டிங்ஸ் தான் கொடுக்கும். அந்த நியூ பாண்டிங்ஸ் சென்ட் பண்றதே வந்து டிவைன் தான். ஓகே, ஸோ இருக்கிற உறவுகள் கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த டைம்ல உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு சில சோதனைகள் கொடுத்துட்டே இருக்காங்க. நார்மலா இருந்தாலும் யாராவது பேசினா உங்களுக்கு பயங்கர கோவம் வருது. அவங்க நார்மலா சொன்னா கூட பயங்கர கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. கோவப்படாதீங்க. உங்களை ஒரு பெஸ்ட் வெர்ஷனாக மாத்தணுங்கிறதுக்காக யூனிவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்றாங்க. ரைட்? சரி, ஒரு சில டஃப்பான பீப்புள், டஃப்பான எமோஷன்ஸை வந்துட்டு நீங்க ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் பர்சன். நீங்க எந்த ஒரு சேலஞ்சஸுமே ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். கரண்ட்லி பைல் நம்பர் 1 நீங்க யூனிவர்ஸோட டெஸ்டிங் பீரியட்ல தான் இருக்கீங்க. ரைட்? அண்ட் யூ ஆர் ப்ரொடெக்டட், யுவர் ஃபியூச்சர் ப்ரொடெக்டடா தான் இருக்கு. உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல் சப்போர்ட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் சயின்ஸ் அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்க மைண்டை மட்டும் மாத்தாம, டைவர்ட் ஆகாம கரெக்டா உங்க ட்ராக்ல போங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அப்பப்போ வரக்கூடிய எமோஷன், சயின்ஸ் அதெல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மெசேஜஸ் கிடைச்சிடும். ரைட்? ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எதையுமே, ஜஸ்ட் கேஷுவலா ஹேண்டில் பண்ணுங்க திங்ஸ். ஓகே, பட் யூ ஆர் ப்ரொடெக்டட் இஸ் அ வெரி 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 குட் நியூஸ் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யார் இந்த வண்டர்ஃபுல்லான லேப்ரடார் ஐ சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2க்கு என்ன விதமான அர்ஜென்ட் அண்ட் குயிக்கான ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் இந்த டைம்ல உங்களுக்கு சொல்றாங்க? சம்திங் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மெசேஜ் என்ன பார்ப்போம். Six of Pentacles. Okay. Okay. Wands reverse, and we got Page of Wands. Nine of Swords. Two of Pentacles, one more. Pile number 2. Okay. பைல் நம்பர் 2க்கு வந்து ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து இந்த டைம்ல யூனிவர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன தெரியுமா சொல்லணும்னு நினைக்கிறது,
கொஞ்சம் கண்ட்ரோல் பேலன்ஸ் இஸ் நீடட். ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்த கட்டுப்பாடு இழக்கிறீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல, எஸ்பெஷலி ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடு இழக்கிறீங்க. உங்களோட ரொம்ப அதாவது ஒரு உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் உங்களோட அந்த சம் கிரேவிங்ஸ் இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் உங்களோட கண்ட்ரோலை மீறிட்டு போயிட்டே இருக்கு. டே பை டே வந்து நீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சஃபர் ஆயிட்டே இருக்கீங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதோ ஒரு மெசேஜ் இல்லைனா ஏதோ ஒரு பர்சனோட பிஹேவியர் ஒரு சில வார்த்தைகள் உங்களை ரொம்ப ரொம்ப அப்செட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பீங்க, ரொம்ப அப்செட் ஆயிருப்பீங்க. பட் அதுவே உங்களோட கோபத்தோட உச்சிக்கு உங்களை கொண்டு போயிருக்கும். எக்ஸ்ட்ரீமா நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற அளவுக்கு கூட நீங்க வந்து சண்டை பயங்கரமா போற அளவுக்கு கூட போயிருக்க வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு கண்ட்ரோல் மீறி எதுவும் பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து ஒரு சில ரியாலிட்டிஸ், ஒரு சில பீப்புளோட ட்ரூ ஃபேஸஸ், ஒரு சில பீப்புள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அண்ட் ஒரு சில ரியாலிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். அது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்க லைஃப், உங்க ஃபியூச்சரை உங்க கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். மூவ் ஆன் ஆகுங்க. ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து இன்னும் மூவ் ஆன் ஆகல. நீங்க பாஸ்டாக இருக்கட்டும், பிரசன்டாக இருக்கட்டும், இன்னும் வந்து அந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய நினைவுகள், அந்த பழைய ஹேபிட்ஸ்ல இருந்து இன்னும் மூவ் ஆன் ஆகல. பட் மூவிங் ஆன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த ஒரு மெசேஜ், இந்த ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல நடக்கிற உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயமும் காரணமாக இருக்கலாம் நீங்க மாறணும்னு. யூ டிசர்வ் பெட்டர். நீங்க வந்து ரொம்ப 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 ஒரு குட் சோல், வெரி ஆம்பிஷியஸ் பர்சன். ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா கம்ப்ளீட்லி வந்துட்டு ஜெனியூனான ஒரு லவ், ஜெனியூனான ஒரு கேரிங்னு கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க நீங்கள். அண்ட் அதுவே கெரியர்னு வந்துட்டா அவ்வளோ ஃபயர் எனர்ஜி மாதிரி ஃபுல் பேஷன், தூங்காமல் அதை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். பர்சனல்லையும் சரி ப்ரொஃபஷனல்லையுமே வந்துட்டு நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு கேரக்டராக இருப்பீங்க. பட் ஆனால் வந்து உங்களோட பிரச்சனைகளே வந்துட்டு அந்த எமோஷன்ஸ், வார்த்தைகள், ஒரு சில விஷயங்களை கிரிட்டிசிசம் எடுத்துக்கிறது, இதுதான் வந்து பிரச்சனை. நீங்க அது எவ்வளோ குட் கேரக்டர், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துல நீங்க கண்ட்ரோல்டா இருக்கணுமோ அதுல விட்டுறீங்க. நீங்க வெளியில இருக்கிற பர்சன்ஸ்க்கு பாக்குறப்போ யூ ஆர் அ பேட் பர்சன். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ட்ரூ செல்ஃபை மாத்தணும். இன்னும் நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, பட் மாற முடியல. இந்த ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல இல்ல, நீங்க எப்பயாவது வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு போறப்ப கூட ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வருதுதான். மெசேஜ் இல்லாம உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் நடக்கல. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னா அதுல ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் அ டைம் டு கிளென்ஸ் எவ்ரிதிங். வந்து கிளென்ஸ் பண்ணுங்க. பழைய விஷயங்கள், பழைய மெமரிஸ், பீப்புள், கிளென்சிங்கான ஒரு டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைல் நம்பர் 2, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து மாத்தணும். லெட் கோ. லுக் அட் தி எனர்ஜி. லெட் கோ பண்ணுங்க. எதையும் ஹோல்டு பண்ணாதீங்க. அது உங்களுக்கானது இருந்தா டெஃபினெட்லி திருப்பி வரும். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கானதே கிடையாது. நீங்க உங்க லைஃப்ல நிறைய வந்து தேவையில்லாததை வந்து தான் வச்சிருக்கீங்க. அதுதான் இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இந்த நெகட்டிவிட்டிக்கு ஒரு ரீசன். வரக்கூடிய டேஸ்ல கவனம். இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல யாரோ ஒரு பர்சன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒரு கால் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து உங்க லைஃபை டிஸ்ட்ராய் பண்ண பர்சனா இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு அந்த பர்சன் மைண்ட் கேம் பிளே பண்ற பர்சனா இருப்பாங்க. ஒன்ஸ் உங்க கூட மறுபடியும் பேட்சப் ஆகணும், உங்க கூட மறுபடியும் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டிங்கோட அந்த ஆஃபர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நீங்க நம்பி இருந்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல். அந்த பர்சன் வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா தெரியுது. அண்ட் அவங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்க மாட்டாங்க. அந்த பர்சன் சொல்ற வார்த்தைகள் அண்ட் ப்ராமிசஸ் எல்லாமே வந்துட்டு ஃபேக். பிகாஸ் வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி மாதிரியே வந்து காமிக்கல. அந்த மாதிரி ஒரு
மெசேஜே வந்துட்டு வரல. ஸோ பி கேர்ஃபுல். அந்த பர்சன் கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்களோட இன்னசென்ஸை வச்சுட்டு வந்துட்டு ரொம்ப ட்ராமாலாம் பண்ணுவாங்க. பட் இன்சைடு வெரி வெரி ஈவல். ஓகே, ஸோ ஜஸ்ட் போர்டம் கேம் மாதிரி தான் இருக்கு. அந்த பர்சனுக்கு போர் அடிச்சதுன்னா உங்ககிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கு என்டர்டைன் பண்ண ஆள் வந்துட்டு அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெம்பரரி பர்சன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்ததுன்னா ப்ராபப்ளி இந்த ஒரு ஜூன் மந்தில் கூட நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல். ஓகே, அவங்க வந்து இன்டைரக்ட்லி உங்களை வந்து செக் பண்ணுறாங்க. உங்களையும் உங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். வெரி நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த பர்சன் இல்லை அந்த சில விஷயங்களில். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் அ வார்னிங் சைன் தான். பட் யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் ப்ரொடெக்டட் தான். பட் இருந்தாலும் இப்போ நடக்கிற விஷயங்களில் வந்து கவனம் தேவை. அன்னெசரியான ரெக்வெஸ்ட் ஆர் இன்விடேஷன்ஸை வந்துட்டு உடனே அக்செப்ட் பண்ணாதீங்க. டேக் சம் டைம் எடுத்துட்டு முடிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 ஹார்மனி. யாரெல்லாம் இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு பைல் சூஸ் பண்ணீங்களோ sword. Wheel of Fortune. Ace of Cups and Queen of Wands. Okay. Pile number 3. So it's a high time. Pile number 3. You are in the கரெக்டான டைம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு உங்களோட நெகட்டிவ் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து எண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலி அந்த டார்க் டேஸ் எண்ட் ஆகி அந்த லவ் அந்த ஒரு பவர்க்கான ஒரு ஒரு ஃபேஸில் வந்துட்டு இருக்கீங்க. ரைட்? ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு குயிக்கான அர்ஜென்ட் மெசேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரை டு பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டாண்ட் அலோன். உங்களோட டெசிஷன்ஸ், நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் வந்து மாறாதீங்க. இந்த மொமெண்ட்ல இருந்து உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த பேட் டேஸ், அன்லக்கியான மூமெண்ட்ஸ் அண்ட் தேவையில்லாத ட்ராமாட்டிக்கலான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்துட்டீங்க. ஸோ இனிமேல் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ரொம்ப சுயமாக எடுக்கணும். நீங்களாக தான் முடிவு எடுக்கணும். அதே மாதிரி எடுத்த முடிவுகளில் வந்து நீங்கள் மாறக்கூடாது. இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, இதை செய்ய போறீங்க அப்படின்னா அதில் தெளிவாக நிற்கணும். இன்னைக்கு நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு மாறது கூடாது. பிகாஸ் இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொமெண்ட்ல இருந்து வரக்கூடிய டேஸ்ல பீப்புள் உங்களை ரொம்ப நம்புவாங்க. பீப்புளோட ட்ரஸ்ட் நீங்க வந்து கெயின் பண்ண போறீங்க. அவங்க வந்து உண்மையிலே வந்து உங்களோட டேலண்ட்டை புரிஞ்சுக்குவாங்க. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு வருவாங்க. ஸோ உங்களோட வார்த்தைகள் அண்ட் நீங்க கொடுக்குற இந்த கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து கவனமா இருக்கணும். ஓகேங்களா? எடுக்கிற முடிவுகள், டெசிஷன்ஸ் கம்ப்ளீட்லி நீங்களா தான் வந்துட்டு எடுக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டெசிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஒரு ஃபார்மேட் படி போயிட்டு இருக்கீங்களா உங்களோட கெரியர்லயும் சரி லைஃப்லயுமே, இந்த ஃபார்மேட் இப்படின்னு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை விட்டுட்டு ப்ராக்டிக்கலா இருங்க. லைஃபோட ரியாலிட்டிக்குள்ளார வாங்க. ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஒரே விஷயத்திலே ஸ்டக் ஆகிட்டு இந்த மெத்தடு தான் நான் பண்ணுவேன் போவேன்ட்டு போவாதீங்க. ஓகே, ஜஸ்ட் ட்ரை, லேர்ன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பைல் நம்பர் 3க்கு பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் சம் மேஜிக்கல் திங்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரீட் நாலேஜ்ன்னு சொல்லுவோம்ல,
பீப்புளோட எக்ஸ்பீரியன்சஸ், பீப்புள் நாலேஜ், ஸ்ட்ரீட் நாலேஜ், இது மூலயமா தான் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு புக் ரீடராக இருக்கலாம், புக்கு நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும்னு நினைப்பீங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோதான் புக்ஸ் படித்தாலும், எவ்வளோதான் மோட்டிவேஷன் கொட்டேஷன்ஸ் படித்து எழுதினாலுமே உங்களுக்கு அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எந்த புக் நாலேஜும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, ஸோ கம் டு த ரியாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு வந்து பவர் உங்ககிட்ட வந்துருச்சுங்கிறது கூட நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இன்னும் டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் லைஃப் டெசிஷன்ஸில். ஸோ அதனால குயிக் வார்னிங் கொடுக்குறாங்க, டோன்ட் வேஸ்ட் டைம். உங்களுக்கான ஒரு பிளேஸ், நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் வந்து கிடைக்க போகுது வெரி சூன், வெரி சூன். ஓகே, ஸோ அது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட லவ் லைஃப், உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆல்மோஸ்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா மேரேஜ் வெரி சூன் பாசிபிள். இந்த இயர் எண்டில் ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரோலில் தான் அந்த லவ் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு குட் லவ், ஒரு பியூர் லவ், நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு லவ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே தான் வந்து இருக்கு. ஸோ ட்ரை டு பிரிங் த ஆர்ட், கிரியேட்டிவிட்டி. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்டு, கிரியேட்டிவிட்டி இதில் ரொம்ப அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முன்னாடி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மூலயமா நீங்கள் நிறைய பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட இந்த கிரியேட்டிவிட்டி, உங்களோட இந்த யூனிக்னஸ்னால அதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் மட்டும் தனியாக தெரிவிங்க. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் பாப்புலர் பர்சனாக இருந்திருப்பீங்க ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் வரணும், அகெயின் திருப்பி வந்துட்டு வரணும். பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் பைல் நம்பர் 3 ரொம்ப லேசியாக, ரொம்ப ஒரு தனியாக ஒதுங்கி இருக்கீங்க. பட் ஒன்ஸ் அகெயின் உங்களை சுற்றி அந்த ஒரு க்ரௌட், அந்த பீப்புள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிரிங் பேக் த கிரியேட்டிவிட்டி, அந்த கிரியேட்டிவிட்டியை திருப்பி கொண்டு வாங்க. ஓகே, ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த டைமில் நிறையா வந்து லேர்ன். அண்ட் ஒன் மோர், உங்களுக்குள்ளே இருக்க மேஜிக் அண்ட் ஒன்ஸ் அகெயின் கொண்டு வரணும். அண்ட் யூ காட் குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைல் நம்பர் 3 கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கெரியர், ரொம்ப ஹைலி வந்து உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணணுங்கிற ஒரு ஃபேஸ்லேயே போயிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மிஸ் பண்ணுறாங்க அண்ட் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய டைம் கெட் டுகெதர் இல்லை ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து எதுக்குமே வந்து ஓகே சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் கிவ் சம் டைம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு சில டைம் கொடுங்க. பீப்புள் வந்துட்டு உங்களோட லவ்க்காக டெஃபினெட்லி வந்துட்டு ஏங்குறாங்க. ஓகே, டைம் கொஞ்சம் அதாவது டைம் வந்து கொஞ்சம் அலோகேட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் கெரியரில் வந்து ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வர வாய்ப்புகள் இருக்குது. வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு கிடைக்கும். ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும். சின்னதாக பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நல்லா வந்துட்டு ஃபுல் பிளானிங் அண்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அண்ட் தென் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி உங்களோட அந்த பாஸ்ட் பாண்டிங் இஸ் எண்டிங் நவ். எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து இன்னும் முன்னுக்கு வர விடாமல் தடுத்ததோ அது எண்ட் ஆகிட்டு வருது ஆல்மோஸ்ட். ஸோ இட் இஸ் வெரி குட் நியூஸ். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணணும். இனி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், ப்ராமிசஸ் அண்ட் ஆக்ஷன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம். பீப்புள் நோட் பண்ணுவாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Okay, so thank you.